மாவட்டத்திற்கு செல்லும் வாகனங்களுக்கு இ-பாஸ் கட்டாயமாக்கப்பட்டு மேட்டுப்பாளையம் கல்லார் சோதனை சாவடியில் அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். புகழ்பெற்ற சுற்றுலா தலமான நீலகிரி மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் இ-பாஸ் கட்டாயம் என்ற நடைமுறை இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனையொட்டி பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து நீலகிரிக்கு சுற்றுலா செல்ல வரக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கல்லார் சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்தப்பட்டு இ-பாஸ் உள்ளதா என தீவிர சோதனை செய்யப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்ட பதிவு எண்கள் கொண்ட வாகனங்கள் மற்றும் அரசு பேருந்துகளை தவிர மற்ற அனைத்து வாகனங்களுக்கும் இ-பாஸ் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு வாகனங்களும் சோதனை சாவடியில் நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்படுகின்றன. சுற்றுலாவை தவிர வணிக ரீதியாகவும் அதேபோல தொழில் ரீதியாகவும் செல்லக்கூடிய வாகனங்களுக்கும் இந்த நடைமுறை பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கல்லார் தூரிப்பாலம் அருகே கூடுதலாக செக் போஸ்டுகள் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் சாவடியில் ஒவ்வொரு வாகனமும் சோதனை செய்யப்பட்டு இ-பாஸ் இருந்தால் மட்டுமே நீலகிரிக்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறது. பாஸ் இல்லாத வாகனங்களுக்கு அதற்கான இணையதள வழிகாட்டுதல்கள் விளக்கப்பட்டு இ-பாஸ் எடுத்த பின்னரே அனுமதி அளிக்கப்படுகிறது. மலை பிரதேசமான நீலகிரியின் சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு இயற்கையை பாதுகாக்கவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவுமே இந்த நடவடிக்கைகள் செய்யப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நீலகிரிக்கு வர சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் அவசியம்னு நம்ம கலெக்டர் மேடம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனால் ஒவ்வொரு வாகனத்திலையும் இ-பாஸ் அப்ளை பண்ணிட்டு தான் இங்கே வராங்க. அப்படி பண்ணாமல் வந்தவங்களுக்கும் இந்த இடத்துலையே இ-பாஸ் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் போகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.